மிகப்பெரிய பொய் என்ன என்றால், போதை இல்லாத தமிழகம், கஞ்சா இல்லாத தமிழகம், ஜீரோ கஞ்சாவாம். அதாவது இது ஜீரோ கஞ்சான்னு காலையில சொல்றாரு, மதியானம் போதையினால் பிடிபடுகிறார்கள், மாலை போதைப் பொருட்கள் வைத்ததினால் பிடிபடுகிறார்கள். கஞ்சா செடியே இல்லையா, தேடி கண்டுபிடிச்சா கூட. யார் சொல்றா? சபாநாயகர் சொல்றாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆனா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே கஞ்சா இருக்கு, தெருவோரங்கள்ல கஞ்சா இருக்கு. ஆக எதை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள்? அதுல வேற எல்லாத்தோட என்னன்னா, சொல்றவங்க பேரை ரகசியமா வச்சிருப்பாங்களாம். இப்ப யார் இந்த சார்ன்றதே இன்னும் ரகசியமா இருக்கு. அப்படி சொன்ன இந்த சார் யாருன்றதை ரகசியமா வச்சு, அப்ப விக்கிறவங்களையும் ரகசியமா வச்சு பொதுமக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமான கண்டனம். திருத்தணி பக்கத்துல 4 17 வயது இளைஞர்கள் ஒரு வட இந்திய இளைஞனை அவர்கள் கொலை வெறி தாக்குதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு உணவகத்தில் பணி செய்து கொண்டிருந்த வடநாட்டவர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் இதுல நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுவேன். எப்ப பார்த்தாலும் இந்தியா ஒருமைப்பாடை குலைக்கும் மாதிரி வடக்கவன் தெக்கவன், கோமுத்ரா ஸ்டேட், அவன் வேற வடமாநிலத்துக்காரன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழன் என்றைக்குமே மற்றவர்களை பாராட்டி பழகியவன், மற்றவர்களை பாதுகாத்து பழகியவன், மற்றவர்களை வரவேற்று பழகியவன். உங்களை மாதிரி வேற்றுமை விதைத்து பழகியவனே கிடையாது. ஆக தமிழின் அடையாளத்தையே முதலமைச்சர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழின் அடையாளம் என்பது எல்லோரையும் வாழ வைப்பது தமிழரின் அடையாளம். தமிழ் பொங்கல், தமிழர் திருநாள், இன்னைக்கு திராவிட பொங்கல்னு சொல்றாரு. ஆக கொன்றமாக தமிழை புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள், தமிழை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது குற்றச்சாட்டு.